ஹலோ மக்களே! ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்த வேர்ல்ட் கப் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச்சே மெக்சிகோக்கும், சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் தான். அப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆவறதுக்கு முன்னாடி வார்ம் அப் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 12:30 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் பண்ணி 9த் மினிட்லயே மெக்சிகோ ஒரு கோல் அடிச்சானுங்க. இந்த வேர்ல்டு கப்போட ஃபர்ஸ்ட் கோல் மெக்சிகோ பிளேயர் தான். அதுவும் பொட்டி கோல் அடிச்சாரு. அப்புறம் மேட்ச் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியறதுக்குள்ளயே நான் தூங்கிட்டேன். அப்புறம் காலையில ஒரு 7:30 மணிக்கு எழுந்தேன். அப்படியே சவுத் கொரியா மேட்ச் போயிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டே இருந்தேன். ஆல்ரெடி 1 டவுன்ல இருந்தாங்க சவுத் கொரியா. அப்புறம் ஈக்குவலைசர் அடிச்சு வின்னிங் கோல் அடிச்சு சவுத் கொரியா தான் மேட்ச் ஜெயிச்சாங்க. அப்புறம் மேட்ச் முடிஞ்சதும் தலானி பெட்ஷீட்லாம் எடுத்து வச்சுட்டு ப்ரஷ் பண்ண போயிட்டேன். ப்ரஷ் பண்ணிட்டு வந்து பார்த்தா யுவின் வீட்டில் எல்லாரும் வெளியே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் நான் போய் குளிச்சுட்டு வந்து துணி மாட்டிக்கின்னு நமக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். வீட்டில் யாரும் இல்லாததுனால நான் தான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி சாப்பிட்டேன். ஒன்றும் பெருசாலாம் ரெடி பண்ணல. பால் சூடு பண்ணி அதில் முஸ்லியை போட்டு சாப்பிட்டு லஞ்சுக்கு சாதமும் குழம்பும் வச்சுருந்தாங்க. அதை அப்படியே பேக் பண்ணி எடுத்துட்டு வீட்டில் இருந்து ஸ்டுடியோ கிளம்பியாச்சு. வெளியே வந்து பார்த்தா நல்ல ஒரு வெதர் இன்னைக்கு. வானம் மேகமூட்டமாக இருந்துச்சு. அப்படியே பாட்டு கேட்டுன்னே ஸ்டுடியோக்கு வந்து ரீச் ஆயாச்சு. இன்னைக்கு அவ்வளோ ஒர்க்கே பண்ணல. ஏன்னா மதியம் ஷூட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஓனரு. அப்புறம் கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிட்டு மதியத்துக்கு சாப்பிட்டு ஷூட்டுக்கு கிளம்பியாச்சு. என்ன ஷூட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீல் கான்செப்டுக்காக ஃப்ளவர்ஸை தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸை ஷூட் பண்ணுறதுக்காக தான் போயிருந்தோம். அப்படியே போகிற வழியெல்லாம் பூவை தேடிட்டே போயிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல நல்லதா பூக்கள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துட்டு போகிற வழியில் ஒரு நர்சரியை பார்த்துட்டோம். அது உள்ள போய் பார்த்தா நிறைய பூ இருந்துச்சு. அதை கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்புறம் எங்கள் ஓனர் கொஞ்ச நேரம் ஃபோட்டோ எடுக்க போயிட்டாங்க. நான் இந்த தொட்டாஞ்சினியோட விளையாடிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். இன்னும் ஒரு 2 கலரில் பூ தேவைப்பட்டுச்சு. அதை தேடி நான் அப்படியே எங்கெங்கேயோ போயிட்டு ஒரு சின்ன ஊருக்குள்ளே வந்துட்டோம். இந்த ஊரே ஒரு சின்ன மலை மேலே இருந்துச்சு. அப்படியே போயின்னு இருக்க சொல்ல சைடில் மயில் வந்துச்சு மலை மேலே. இவங்க பின்னாடி உட்காந்து என்னை கத்தி பயம்புறுத்திட்டாங்க. அதை ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் மேன் விசஸ் வைல்டில் வர மாதிரி மலை மேலே ஏறி போயிட்டு அதை சேஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கலான்னு போக சொல்ல மயில் வரட்டாமாமே டுருன்னு பறந்துடுச்சு. ஒரே டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு எங்களுக்கு. அப்படியே மலை ஏறின டயர்டில் லைட்டாக ஹைட்ரேட் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து வீட்டுக்கிட்ட வர சொல்ல இன்னொரு நர்சரியில் நமக்கு தேவையான 2 கலர்ஸுமே கிடச்சிச்சு. அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸும் வீடியோஸும் திரும்பவும் ஸ்டுடியோக்கு வந்தாச்சு. ரொம்ப டயர்டாக இருந்ததுனால ஸ்டுடியோலேயே கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். அப்புறம் ஒரு 6:30 மணி போல் ஸ்டுடியோலேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம வீடியோஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அதை எடிட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்துட்டு நம்ம மிஸ்டர் ஜிகே டெத் இஸ் நாட் த எண்டுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதை பார்த்துட்டு அப்படியே டின்னர் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். உண்மையிலே இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் டெத்து ஒரு நியூ பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தேன் நான். உங்களுக்கும் டைம் இருந்துச்சுன்னா பாருங்கள். அப்புறம் நம்ம அட்டிக்கு போயிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் சில் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு அருமையான நாள் இன்னைக்கு. நல்லா பிளிஸ்ஃபுல்லாக போச்சு. உங்களுக்கும் நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கதை அவ்வளோதான். நாளைக்கு பார்ப்போம். பாய்.